அன்னைக்கு காலையில 4 மணி இருக்குங்க. கோழி கூவுறதுக்கு முன்னாடி தூக்க கலக்கத்தில எந்திரிச்சு பார்த்தா, இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. நாங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற மின்ட் கீபோர்டு வந்து ஹார்ம்ஃபுல் ஆப்பா கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட்ல வந்து சொல்லியிருக்கிறதா டிசேபிள் பண்ண சொல்லியிருக்கு. நம்மளுக்கு என்னமோ வீடியோஸு, டேட்டாஸ் எல்லாம் இந்த ஃபோன்ல இருக்கிறதுனால நம்ம சொல்றத கேட்டு தான் ஆகணும். அந்த நிலைமையில தான் இருக்கோம். சரின்ட்டு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் வந்து ஆக்சுவலி அந்த டைமுக்கு தான் வந்து ஸ்கேன் பண்ணும். ஏதாவது மால்வேர் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணதில நாங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மின்ட் கீபோர்டை வந்து இந்த வாட்டி துப்பிருச்சு இன்னைக்கு. எல்லா ஆப்ஸுமே டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் எக்ஸஸாக வந்து எடுத்திருக்கும் போல. அதனால எங்கள வந்து டிசேபிள் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி எங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்துருச்சு. ஹார்ம்ஃபுல் ஆப்புன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கான்றதையும் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஆப் வந்து காமிச்சதுன்னா, ப்ளே ப்ரொடெக்ட் இதில் வந்து காமிச்சிச்சுன்னா, நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுங்க அந்த ஆப்பை. அதுவுமே ரிப்போர்ட் பண்ணும். இந்த ஆப் ஆல்ரெடி வந்து நாங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் பண்ணோம். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலிமா நாங்கள் பண்ணலை. அப்படி இருந்துமே இன்றைக்கி வந்து இப்படி வரும், கொஞ்சம் பயந்துட்டோம். காலையிலே இந்த நோட்டி வந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் ஒர்க்னால இப்போ லேட்டராக வந்து வீடியோ போடுறேன். அதனால் எனக்கு வந்ததை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணுன்றதுக்காக சொல்லிட்டேன். ஒருவேளை இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் ஆப் நம்ம ஃபோனில் இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலான்றதை பார்ப்போம். அதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பை போய்க்கிறணும். நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானில் டாப் ரைட் கார்னரில் வந்து மேலே இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கேனுன்னு இருக்கும். ஸ்கேன் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் மொபைலில் இருக்கிற ஆப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்கள் ஃபோனில் ஹார்ம்ஃபுல் ஆப் இல்லைன்னா நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஏதாவது ஹார்ம்ஃபுல் ஆப் வந்து உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து காமிக்கும். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம மொபைல் ஃபோனில் ஹார்ம்ஃபுல் ஆப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் மூலயமா. இந்த மெத்தட் வந்து கூகுள் ப்ளே ப்ரொடெக்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஏர்லி மார்னிங் 4 to 5 அந்த டைமிங்கில், இல்லாட்டி அவங்க டைம்ஸ் வந்து செட் ஆகி இருக்கும் உங்கள் மொபைலில். அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு சொல்லும். சில நேரங்களில் ஸ்கேன் பண்ணி சொல்லும். உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. மேனுவலாக போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா myaccount.google.comலேயே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் மற்ற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை மாற்றி இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் பாஸ்வேர்டு மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கிடலாம். வேறு எந்தெந்த டிவைஸில் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கிடலாம். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கான்னு சொல்லிவிட்டு இதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஃபோனில் உள்ள ஆப்ஸை செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டும் செக்யூர்டாக இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிடலாம். myaccount.google.com போய்க்கோங்க. அதில் ஹோம், பர்சனல் இன்ஃபோ இதெல்லாம் இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சது, அதுக்கடுத்து சைன்இன் டிவைசஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். உங்களுடைய பர்சனல் இன்ஃபோலாம் வந்து காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட் டேட்டு, நீங்கள் லாஸ்ட் ஆக்டிவிட்டி எதில், எந்த டிவைசஸில், எந்த டைமிங்கில் காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். என்ன டிவைஸில் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் டிவைஸில் என்ன கீபோர்டு யூஸ் பண்ணுறன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீபோர்டு ஆப் என்ன யூஸ் பண்ணுறன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.